பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமீன். ஏதோ ஒரு பாரம் உங்க உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கா, அதனால நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல, சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கீங்களா? எதையிலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சா? அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததா இருக்கலாம், வேலையை குறித்ததா இருக்கலாம், பிஸ்னஸை குறித்ததா இருக்கலாம், பல தேவையை குறித்ததா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி சூழ்நிலையை குறித்ததாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் பாரமாக உள்ளத்தை அழுத்துது. அந்த பாரத்தினால நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, நீ ஏன் பாரத்தை சுமக்கிற? நான் தான் சிலுவையில் உன்னுடைய பாரத்தை எல்லாம் சுமந்து முடிச்சிட்டேன்ல, என்கிட்ட அந்த பாரத்தை தந்துடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உள்ளத்தில் இருக்கிற அந்த பாரத்தை ஆண்டவர் மேலே வச்சிடணும். நிறைய பேர் ஆண்டவரை நம்புகிறோன்னு சொல்கிறோம், ஜெபெல்லாம் பண்ணுறோம், ஆனால் பாரத்தை இறக்கி வைக்கவே மாட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு கதை சொல்கிறேன். இது எல்லாருமே கேட்டிருப்பீங்க, இருந்தாலுமே திரும்பவும் சொல்கிறேன். ஒரு நபர் காரில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா பாரத்தை தலையில் வச்சுட்டு அதே வழியாக நடந்து போனாங்களாம். அதை பார்த்து அந்த நபர் தன்னுடைய காரை நிறுத்தி எங்கே போகணும்னு கேட்குறாரு. பக்கத்து ஊருக்கு போகணும்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நீங்கள் என் காரில் ஏறிக்கங்க, நான் அந்த வழியாக தான் போகிறேன், உங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னப்போ சரிங்க ஐயான்னு சொல்லி உள்ளே ஏறி உட்காந்துட்டாங்க. கொஞ்ச தூரம் கார் போன பிறகு அவர் திரும்பி பார்த்தா அந்த அம்மா காருக்குள்ளே அந்த பாரத்தை தலை மேலே வச்சுட்டே உட்காந்துருக்காங்களாம். அவர் சொல்கிறாரு, ஏமா தலை மேலே பாரத்தை வச்சுட்டே இருக்கிறீங்க, கீழே இறக்கி வைங்கன்னு சொன்னால், ஐயா இந்த பாரத்தெல்லாம் காரு தாங்காது, இந்த பாரம் ரொம்ப பெருசு ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், உங்களையும் இந்த பாரத்தையும் சேர்த்து தான் இந்த காரை சுமக்குது, நீங்கள் கீழே இறக்கி வச்சுட்டுங்கன்னு சொன்னாராம். நம்மள அநேகர் இப்படி தாங்க இருக்கிறோம். என்னுடைய பாரம் யாருக்கு தெரியும், என்னுடைய கவலை யாருக்கு தெரியும், இப்படி சொல்லி சொல்லி பாரத்தை சுமந்துட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் மேலே வச்சிரு, நீ ஏன் சுமந்துட்டே இருக்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்களா, என்ன பாரம் உங்களுக்கு, அதை இன்னைக்கு இறக்கி வச்சுடுங்க. எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, என் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிடுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் என்னை ஆதரிக்கிற ஒரு தேவன், நீங்கள் எல்லா சூழ்நிலையும் மாற்றி கொடுப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.